சுரேஷ் கோபி வந்து நேத்து நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. ஆஹ் எல்லாம் எங்க போனாலும் என்ன இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு அடாவடித்தனமா ஒரு பேச்சு தான் போவாரே தவிர அவர் எப்பவுமே மீடியா வந்து அவாய்ட் பண்ணது கிடையாது. எனக்கு முழுக்க பதில் சொல்லுவார், அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுல வந்து ஆடிக்கிட்டார்னு நினைக்கிறேன் மனுஷன். அவருக்கே எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு. அதாவது இப்போ ஒரு சுரேஷ் கோபி மாதிரியான நடிகருக்கு வந்து நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஆர்டினரி ரெசிடென்டா பெர்மனன்ட் ரெசிடென்டா இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் கருதுகிறேன். அப்படி இருக்கிற நிலைமையில வந்து இப்ப எங்கேயோ கொண்டு ஐயோ உட்கார வச்சிட்டாங்களே. இப்போ கேரளாவில் இருக்கின்ற ஒரு முன்னாள் எம்பி பார்த்திபன் நினைக்கிறேன், பிரதாபன் வந்து இன்னைக்கு முந்தானேத்து வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு கமிஷனர்கிட்ட போயிட்டு, ஃப்ராட் அப்படின்னு. அதாவது இவர் வாக்களித்தது வந்து ஃப்ராட் என்று அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது, தவறான தகவலை வந்து இந்த எலெக்ஷன் ஃபார்ம்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது 6 மாசத்துக்கு மேல நீங்க வந்து இருந்தா தான் நீங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். அது வந்து அந்த ஒரு கேஸ். அதாவது நீங்க வாக்களித்தது தவறு என்று சொல்வதை விட நீங்க வந்து இங்க ஆர்டினரி ரெசிடென்டா இல்லை என்று கூறுவது, அப்கோர்ஸ் அதுல டெஃபினிஷன் இருக்கு, தேர்தல் ஆணையத்தினோட டெஃபினிஷன் இருக்கு. அது வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கைமாறி இருக்கிறார். அடுத்து அதுல வந்து விசாரணை நடக்க போகுது. இதெல்லாம் கேரளாவை பொறுத்தவரை இன்னும் எல்டிஎஃப், அதாவது லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், சிபிஎம் லீடிங் லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இன்னும் ஒரு கேஸாக, இல்லை என்றால் ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டாக இன்னும் எடுத்து செல்லவில்லை. காங்கிரஸும் அதை எடுத்து செல்கிறது. எல்டிஎஃபை பொறுத்தவரை அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா மாத்திரலாமா என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா சென்ட்ரல் லீடர்ஷிப் இருந்து வருகின்ற டைரக்ஷன் மூலியமாக தான் அவர் செய்ய வேண்டும். பிஜேபி சொல்றதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு விவாதத்தில், தொலைக்காட்சி விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏனுங்க நீங்க செஞ்சது செய்யறதுன்னு நாங்க செஞ்சோம் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது நீங்க அப்புறம் இதை விட பெருசா வந்து முன்னாள் தலைவர் சுரேந்திரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா, நாங்க 60,000 பேர் ஆட் பண்ணோம், ஆமா, நீங்க எப்படி நீங்க அப்செக்ட் பண்ண வேண்டியது, நீங்க அப்செக்டே பண்ணலையே அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து அவரு வைக்கிறாரு. இது ரொம்ப விசித்திரமா இருக்குது. அதாவது டிஃபெண்ட் பண்றது என்பது ஒரு ஏறி அடிக்கிறது மாதிரி கேரளாவில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் அது கேரளாவில் வந்து விலை போகிறது. ஏனென்றால் இருக்கிறவங்க கூட கழி ஊத்துட்டு இருக்காங்க. எந்த சேனல் திறந்தாலும் இது மட்டும் தான் வருது. அதனாலதான் நான் கூட இன்னைக்கு ரைட் டுடே